ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மினி ஃபேன் செய்வது எப்படி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மினி ஃபேன் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கு முக்கியமான பொருள் இந்த மோட்ரு தாங்க. இந்த மோட்ரு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட பழைய ரிமோட் கார் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபேனு, ஒரு பேட்ரி 9 வோல்ட் பேட்ரி, அதோட கனெக்டர், 2 மூடி, அப்புறமா க்ளூ கன்னும் சால்ட்ரிங் கன்னும். சால்ட்ரிங் கன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை ஹீட் பண்ணி கூட நம்ம இது ஹோல் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சால்ட்ரிங் கன்னு. ஸோ நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மூடி எடுங்க. இந்த மூடியில் ஒரு 2 ஹோல் போடுறோம். இந்த 2 ஹோல் எதுக்குன்னா நம்ம கனெக்டரை இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 ஹோல் போடுவோம். கொஞ்சம் பெரிய ஹோலாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கத்தி வச்சு அப்படி மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம பேட்ரி மாட்டும் போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி விட்டோம்னா பேட்ரி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கனெக்டரை இதுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ளூ கன்னை வச்சு அந்த மூடியில் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு எடுத்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம பேட்ரி மாட்ட போகிறோம். ஸோ உருவிடக்கூடாது. ஸோ க்ளூ கன்னை வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு மூடியில் இந்த மோட்டர் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சின்ன ஹோல் போட போகிறோம். இதுலேயும் ஹோல் போட்டுட்டு நைஃபை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ஹோல் போட்டாச்சு. ஸோ இதை இதில் வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதில் லைட்டாக க்ளூ கன்னை வச்சு க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம அப்படியே வச்சு இதையும் ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது வேலை.
ஸோ இதில் லைட்டாக ப்ளூ போட்டுக்கோங்க. முடிஞ்சது. அடுத்தது இந்த ஃபேனை மாட்டுவோம். இப்போ நம்ம ஃபேன் மாட்டியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேன் ரெடி.